guys, welcome to Sanity. இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா வந்து நான் சோலோ டிராவலிங் பண்ண போறேன். அதுவும் இன்டர்நேஷனல் டிராவல் பண்ண போறேன். நான் சோலோ டிராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டேன். நிறைய சொன்னாங்க, சொல்ல போனால் எக்கச்சக்க பிளேசஸ், எக்கச்சக்க ஸ்பாட்ஸ் சொன்னாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு. பட் நான் போகிற டைம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்னால வந்து அந்த டைமில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா இல்லை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போனதுனா அந்த டென்ஷன் எல்லாமே எல்லாம் அங்கே இங்கே மைண்ட் அப்படியே மூஞ்சி இப்படின்னா இங்கே மூஞ்சி வந்து நர்வஸாக இருக்கும், இங்கே எக்ஸைட்டடாக இருக்கும், இங்கே டென்ஷனாக இருக்கும், இங்கே சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்லாம் மல்டிபிள் ஃபேஸ் ரிலேஷன் தான் வந்துட்டு எனக்கு. செம்ம மழை பெய்யுது இல்லை. ஸோ வந்து கேப் புக் பண்ணியிருக்கேன். சட்டுன்னு அப்படி ஏர்போர்ட் கிளம்ப வேண்டியதான். சரி, நல்லபடியாக போயிட்டு வர என்ன போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். நல்லபடியாக போயிட்டு வரேன். இந்த நீ இது ஏர்போர்ட்டில் சாப்பிட பிரெட்டு நான் அங்கேயே சாப்பிட்டு பையன். வீடு ஏர்போர்ட் பேக் செக் இதோட எதுவும் மறந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. என்ன பண்ணு தெரியல எனக்கு. என்ன எல்லாமே எடுத்து வச்சிட்டேன், இருந்தாலும் வந்து என்ன எடுத்து வச்சேன் என்ன எடுத்து வைக்கலன்னு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. லோக்கல்னால் பரவாயில்ல, எல்லாமே எடுத்து வச்சு ஐயோ கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன எடுத்து வச்சு என்ன எடுத்து வைக்கலன்னு யோசிச்சே இருக்குது. எல்லாம் எடுத்து வச்சு தான் நினைக்கிறேன்னா பார்ப்போம். எதிர்பார்க்கவே நான் போவேன். ஏன்னா வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பேசுவேன், இங்கே போகலான்டா, இந்த கண்ட்ரி போகலாம், அங்கே போகலாம், இப்படி போகலாம் நான் உட்காந்து பேசுவேன். ஆனால் வந்து தனியாக நான் போவேன்னு நானும் எதிர்பார்க்கல. ஈவன் ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் பண்ணி எப்படா போகிற, சும்மா பேசிட்டு போய்டா, நான் உங்களுக்கு கலாய் பண்ணிவிடேன், எப்படா போகிறேன்னு கேட்பாங்க. அதான் எனக்கு அது நம்ம பேச பேச அது மேனிஃபெஸ்ட் பண்ண ரியலாக நடக்குதுல்ல. ஸோ புதுசாக இருக்குது இதுக்கு பார்க்க எனக்கு. இதுக்கப்புறம் இன்னும் 2 hours இருக்குது. எங்கள் அம்மா நல்ல விஷயம் பண்ணாங்க, ஜாமு ப்ரெட்டு போட்டு கொடுத்தாங்க. ஸோ பசிக்குது, அதனால் இப்போ சாப்பிட்லான்னு இருக்கேன். இனி இங்கே வாங்கினா ஒரு காஃபியே வந்து 500 மேலே இருக்குது. அவ்வளோதான் நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ வீட்டிலேருந்து பார்சல் பண்ணி கொண்டு இப்போ சாப்பிட போகிறேன். எங்கள் அம்மா அப்பவே சாப்பிட்டு போனாங்க வீட்டில். ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டோன்னே கை கழுவணும், ரெஸ்ட்டும் போகணும். ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சும் பேகை பார்த்துப்பாங்க, ஒன்றா இப்படி ஒன்றா இருக்குவோம். பேகை யார்கிட்ட சொல்லிட்டு போகிறது யோசிக்கவே இல்லையே. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் வேர் நான் வந்து கமெண்ட் போடுவேன், மலேசியா தாங்க போறேன் எல்லாருக்கும் தெரியும் மலேசியா. Good morning, ladies and gentlemen. கூப்பிட்டாங்க. For Asia flight AK10 from Chennai to Kuala Lumpur is ready for boarding to gate number 11B. At last I am arrived. அதான் சோலோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் என்ன சொல்லலாம். பயந்துட்டேன், பட் நல்லா இருந்துச்சு. ஃப்ளைட்டில் ஏறும்போது இறங்க மட்டும் தான் தலை வெளியிட்டாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் சில்ல தான் போவாச்சு. இப்போ நான் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளில வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. பிகாஸ் நான் நிறைய பேசியிருக்கேன். ட்ரிப்பு முக்காசி அவங்களும் பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி சொன்னாங்க. அண்ட் எனக்கு வெளியில் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் வெளில போய்ட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க ஒரு டெஃபினட்டாக ஒரு டீ, அதுக்கப்புறம் we are going to Malacca. Two hours later. ஸோ நான் சொன்னேன் நான் ஃப்ரெண்டு மீட் பண்ண போகிறேன்னு. அது ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, சப்ஸ்கிரைபர் தான். மேடம் தான், பிரியா. ஸோ இவங்களும் எங்கள் ஃபேமிலியும் சேர்ந்து தான் வந்திருக்காங்க பிக்கப் பண்ண. நான் வந்து டீ கேட்டோட டீக்கும் அப்படி டீ வாங்கி கொடுத்துறாங்க எனக்கு. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நாங்கள் இங்கேருந்து இப்போ மலாக்கா போகிறோம். மலாக்கா போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக சுற்ற போகிறோம். ஸோ அவங்க ஃபேமிலி இன்டர் கொடுங்க யாரெல்லான்னு. ஸோ நாங்கள் இப்போ இருக்க வந்து ஏர்போர்ட்லேருந்து நியர்பை தான். இது ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே இருக்குது, A to Z. லைக் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இங்கே வந்து ஃபுட்டு பெட்ரோல் எல்லாமே ஸ்டேவ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாம் எக்கச்சக்கமாக இங்கே இருக்குது. ஸோ பிரியா ஃபேமிலி மெம்பர்ஸ், இதுதான் அம்மா, அவன் தங்கச்சி, அது அங்கிள்.
வந்து பிரியா வந்து எனக்கு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. பிரியா இல்லை, பிரியா அம்மா டீ வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு. நம்ம ஊர் டீக்கு டீ டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். உட்காந்து ஃபஸ்ட்டு சூடாக இருக்குமா? டீக்கு ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. சூடாச்சு. அங்கேயும் டீ வேற மாதிரி டோட்டல் வேற மாதிரி இருக்கு. ஆமா, அங்க ஒரிஜினல் பால், இங்க வந்து பால் இல்லை, பவுடர் தான் இருக்கு இங்க ஃபுல்லாவே. நல்லா இருக்கு. ஒரு 6 மணி நேரம் கழிச்சு டீ குடிக்கும் போது நல்லா தான் இருக்கு எனக்கு. இந்த டீ ஃபீல் நல்லா இருக்கு. ஆக்சுவலி இங்க மல்லி வந்து ஷாப்னால இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. அதே நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா நம்ம பசும்பால் டீ குடிக்கலாம். அது டிஃபரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். இப்படி கிடையவே கிடையாதுங்க பசும்பால் மாதிரிங்க சுத்தமா. இந்த மாதிரி பிளேஸ்ல கிடைக்காது. அதே நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போய் பசும்பால் டீன்னு கேட்டா அது நல்லா இருக்கும். இந்தியன் ஷாப்ல வந்து கிடைக்கும் பசும்பால். அதுவும் கேட்பாங்க, ஆப்ஷன் கேட்பாங்க, பவுடர்ல வேணுமா இல்ல பசும்பால்ல வேணுமா. இதுக்கு போட்ட வேற பிரைஸ், அதுக்கு போட்ட வேற பிரைஸ். பசும்பால் கூட அதிகமா இருக்கு. பசும்பால் அதிகம். இங்க வந்து 15 ரூபாய். ஆமா, இங்க அப்படி இல்ல. இங்க அப்படியே டபுளா? இங்க அப்படியே டபுள் ட்ரிபிள். அவ்வளோவா? 150 rupees வரும். டீயா? டீ பசும்பால் டீ அங்கெல்லாம் 10 ரூபாய் 15 ரூபாய் சின்னதா இருக்கும். ஆனா இங்க வந்து பெரிய கிளாஸ்ல கிடைக்கும். 7 ringgitனா அது 144 something. 150 rupees. அதான் சொல்றேன், அங்க வந்து நீங்க ஒரு ஹவருக்கு கூட நம்ம நிப்பாட்டி டீ குடிக்கலாம். ஆமா, இங்க ஒரு வாட்டி குடிக்கிறது தான். ரெண்டாவது நீங்க குடிக்க மாட்டீங்க. அப்போ ஒரே டைம் வாங்கி வச்சுக்கலாமே. ஒரே டீல ஏதாவது ஸ்ட்ரா பிடிப்பு தான் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து. எனக்கு இது புதுசா இருக்கு. இதுதான் வந்து மலாக்கால நான் ஸ்டே பண்ணுற பிளேஸ். ஸோ திஸ் இஸ் தி டே 1. செம்ம டயர்டுங்க லிட்டலாக. ஸோ காலையில் 5 மணி வீட்டில் கிளம்புனேன். 8 மணி ஏர்போர்ட், 8 மணி ஃப்ளைட்டு. இங்கே வரும்போது டைம் 3. ஏன்னா வந்து இங்கே 2.5 ஹைட்டில் மலேசியா. ஸோ அப்படியே வந்தேன். அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு சின்ன ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு, டீ பிரேக்கியா எப்போவுமே டீ பிரேக் எடுப்பேன்ல, முக்காசி டீனாலே எடுத்துருவாங்க பிரேக்கு. ஸோ டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மலேக்கா வந்து இப்போ தான் ரூம்குள்ளே வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக ட்ராவல் 1 டே ஃபுல் ட்ராவல் தான். அங்கேருந்து கிளம்பும் போது நான் லிட்டராக செம்ம நர்வஸாக இருந்தேன், டென்ஷனாக இருந்தேன். சொல்லப்போனால் எக்ஸாமெண்ட் எவ்வளோ இருந்தாலும் டென்ஷன் நர்வஸ் இருக்கும், நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி சர்வே பண்ண போகிறோன்னு. பட் இங்கே வந்து எங்களை பார்த்தோன்னே அப்படியே ஓகே அப்படி ரிலாக்ஸ் ஆச்சு எனக்கு. தனியாக போய் ஃபுல்லாக வீடியோ எடுத்து இல்லை சும்மா நம்ம மேடம் சுற்றத விட நம்ம போய் இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அது ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணால் அது ஒரு புது டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் லைஃப்பில் நிறைய பேர் நம்ம ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வீடியோவில் மீன்ஸ் இந்த நாள் மலேசியா டே 1 வந்து மலேசியா வந்த உடனே ஐ ஏர்ன் 4 people சொல்லப்போனால் லிட்டர்லி. ஸோ 4 பேர் வந்து லைக் அவங்களோட வீட்டு பையனாக தான் பார்த்தாங்க. இருக்கிற டைமை நல்லா என்ஜாய் பண்ணணும், இது நிறைய பேர் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆக போகுது. நாளைக்கு என்ன பிளான்னா வந்து மலாக்கா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது தான். மியூசியம், சஃபாரி, டச் ஸ்கொயர், ஜாங்கர் ஸ்ட்ரீட், ஸோ நிறைய ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ இங்கே மலாக்கானா என்னன்னு சொல்லி ஒரு ஃபுல்லாக பரட்டி பார்க்கவே தெரில. 1 டேல எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ மலாக்கா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் ஃப்ரம் மார்னிங் டு நைட். அதுக்கப்புறம் தான் கேள் போயிட்டு மற்றெல்லாம் பண்ணுறது எல்லாமே. உங்களுக்கும் வந்து சோலோ ட்ராவல் அதுமாரி புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, புதுசாக ரேண்டம் பீப்பிள் பிக் பண்ணுறது வந்து உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம்.